வருமோ இது எல்லாமே இன்ஷூர் பண்ண முடியும். இது எல்லாமே இன்ஷூர் பண்ண முடியும். ஒரு கம்ப்யூட்டர், ஃபேக்ட்ரினா டிரான்ஸ்ஃபார்மர். இன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு பே பண்ணுற காசு வந்து வேஸ்ட்டாக தான் போகுது, கிளைம் பண்ணலன்னா. இதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹெல்மெட்டுக்கு வாங்குற காசு வேஸ்ட்டு தான். கீழே விழுந்து மண்டை உடஞ்சா உயிர் தானே போகுது. ஒரு 8வது மாடியில் வேலை செய்கிறப்ப தவறி கீழே விழுந்துட்டாருன்னா அதுக்கான பொறுப்பும் நம்மளது தான். The most common reason for claim rejection, புவர் டாக்குமெண்டேஷன். எப்போதுமே காப்பீடில் நீங்கள் தொலைந்த அமௌண்ட்டை திருப்பி பெறுறதுக்காக தான் காப்பீடு. அதில் லாபத்தை நீங்கள் என்றைக்குமே பார்க்க முடியாது. மெரைன் இன்சூரன்ஸில் மட்டும்தான் ப்ராஃபிட்டையும் சேர்த்து இன்சூர் பண்ண முடியும். ஒரு ஃபயர் நடக்குது, அந்த பில்டிங் எரிஞ்சு போயிடுது, இந்த துணி கடையை நான் செயல்படுத்துறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுது. அந்த நேரத்துலையும் வியாபாரம் நடந்திருந்தால் எனக்கு என்ன லாபம் வருமோ அதையுமே காப்பீடு பண்ண முடியும். மிஷினரி பிரேக் டவுனில் உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா தான் கிளைம். ஆனால் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் 6 கோடி வரைக்கும் கூட வரலாம். வரா கடன்களுக்குமே காப்பீடு உண்டு. பப்ளிக் லைபிலிட்டிங்கிறது ஒரு லிஃப்ட்டில் போகிறேன், லிஃப்ட் ஆஃப் ஆகிடுச்சு, பயத்தில் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க குடும்பத்தினர்கள் வழக்கு போட்டாலும் லிஃப்ட்டில் ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அதுக்கு நம்ம ஷாக்காக முடியும். நீங்கள் தானே அந்த லிஃப்ட்டை ஒழுங்காக வச்சுக்கணுங்க. இந்த மேலே உள்ள லைட் இடிஞ்சு என் மேலே விழுந்து எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா இந்த பில்டிங் ஓனர் மேலே நான் கேஸ் போடுவேன். என் குடும்பத்துக்கு என்ன வருமானம் போகுமோ அதை நீங்கள் நஷ்ட ஈடாக கொடுங்கன்னு நான் கேட்பேன். ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னா என்ன? ப்ராஃபிட்டை நம்ம அடையணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏதோ ஒரு விபத்துனால அந்த அசட் இல்லைன்னா வியாபாரம் தொடர்ந்து பண்ண முடியாது. பயம் வந்துச்சுன்னா அவங்க ஆண்டர்ப்ரனரே கிடையாதுல்ல. ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ். நான் எடுத்த தவறான முடிவுகள் எல்லாமே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு லோன் கொடுத்தது தான். அந்த உறவும் என் கையை விட்டு போயிடுத்து, அந்த பணமும் கையை விட்டு போயிடுது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு MSME டே. அதனால MSMEனா என்ன, அதோட சேலஞ்சஸ், அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ், அதை பற்றி தெரிஞ்சுக்க we have got a very special person with us today, மிஸ்டர் சுந்தரேஸ்வர். இவர் பல நிறுவனங்களில் டைரக்டராக இருந்திருக்காரு, ஃபவுண்டராக இருந்திருக்காரு. அண்ட் கரண்ட்லி ஹீ இஸ் த டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் PurplePond ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் அண்ட் PurplePond இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ். வணக்கம் சார். வணக்கம். MSMEனா என்ன? ஆக்சுவல் எக்ஸ்பிளனேஷன் வந்து மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். பட் வை இட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மித்து ஜென்ரலாக என்ன இருக்கும் அப்படின்னா, லார்ஜ் கார்ப்பரேஷன்ஸ் தான் ஒரு பிஸ்னஸில் சஸ்டெயின் ஆக முடியும், சர்வைவ் பண்ண முடியும், டாமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு மித்து. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி நியர்லி 30% ஆஃப் அவர் ஜிடிபி இஸ் ஆக்சுவலி கான்ட்ரிபியூட்டட் பை MSME. ஏன் அது சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா, இந்தியா இஸ் பேசிக்கலி அன் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் ஜென்ரலி எக்ஸ்பெக்டட் டு கான்ட்ரிபியூட் தி மேக்ஸிமம் and the rest is supposed to be from service industry and manufacturing industry. But MSME contributing 30% and providing employment close to 10% of the total population, it's a very significant contribution. Not many developed countries have actually had this kind of a success ratio in MSME segment. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, MSME is the backbone of Indian economy. அன்லைக் மெனி அதர் கண்ட்ரீஸ், இந்த நம்ம ஊரில் ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரமாக 2 செங்கல் வச்சுட்டு அதில் ஒரு கண்ணாடியை வச்சுட்டு ஒரு பார்பர் கடை வச்சா அதுவுமே ஒரு ஸ்மால் என்டர்பிரைஸ். பட் தட் இஸ் குட் எனஃப் டு ஃபீட் தி ஃபேமிலி ஃபார் அ ஹோல் டே. அதனால் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியா அண்ட் தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா இஸ் ஒன்லி இன் த க்ரோத் ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், micro, small and medium enterprises, because it can create employment across the length and breadth of the country. Unlike large corporations which are predominantly focused on industrial culture, clusters and cities. So that is the significance of MSME. கரண்ட் ட்ரெண்ட் படி இருக்கும்போது MSMEன்ற அந்த ஒரு குரூப் வந்து is it expected to grow faster than other sectors? My personal view is yes. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடேஸ் இந்தியா இஸ் அன் ஆஸ்பிரேஷனல் இந்தியா. எக்கனாமிக் சேஞ்ச் இன் இந்தியா, லாட் ஆஃப் தி ஃபேமிலிஸ் அட்லீஸ்ட் இன் சிட்டிஸ் அண்ட் Tier 2 cities and even Tier 3 cities வந்து they are double income single child families. This generation is blessed with the possibility that they don't have to struggle as hard as their parents to bring a meal to the table. So they are educated, they have a home and usually they have a means of transport. அதனால் அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டுமே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ரிஸ்க் அப்பிடைட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால instead of depending on employment, they are willing to take a risk and start a business. And I think that's a very encouraging sign in India. World over, we have an ecosystem of celebrating startups. India, I think the culture has to change, where I don't think failure has to be looked down. I think that's a very important cultural shift that has to happen in India. But I think India is on the verge of exploding as a MSME capital of the world. Risk appetite ಜಾಸ್ತಿ ಆಯಿತು, number one.
நம்பர் 2 கிரெடிட் அவைலபிலிட்டி ஜாஸ்தி ஆகிடுது. இந்தியாவோட ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயினிங் ஃபேக்டர் வந்து கிரெடிட் அவைலபிலிட்டி. கிரெடிட் அவைலபிலிட்டிங்கிறப்ப ஃபார்மல் கிரெடிட் த்ரூ பேங்க்ஸும் அவைலபிள் ஆகிடுது அண்ட் லாட் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், ப்ரைவேட் equity ஃபண்ட்ஸ், இவங்க எல்லாருமே they are willing to support the small scale industries as far as the idea is good. And not every micro, small and medium enterprises has to be based on idea. It can also be based on consistency of delivery in an existing business. And I think the time of MSME has come. நிறைய state governments have a separate minister for MSME. So industries minister னு தனியாக இருக்காங்க, MSME ministers னு தனி. So I think the trend is very encouraging and it is here to stay. இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டிலையுமே ரெண்டுமே இருக்கு. ஆமாம். கிரேட், வண்டர்ஃபுல் சார். இப்போ இந்த லெவலில் க்ரோ ஆகும்போது அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை ஓரளவுக்கு பர்சன்டேஜில் க்ளோஷர்ஸும் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? 2020 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உதயம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் விச் ஒன்ஸ் அகெயின் என்னென்னா ஒரு மத்திய அரசால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, ஒரு பெரிய முயற்சி என்ன அப்படின்னா ஃபார் MSME செக்டர்ஸ் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அந்த போர்ட்டலோட கணக்கு துளி விவரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35,000க்கும் மேலே MSME க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த MSME க்ளோஸ் ஆனதுக்கான ரீசனும் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு டைம் வந்துடுது. ஒரு சைடு வந்து இந்த ட்ரெண்ட் என்கரேஜிங்காக இருந்தாலும் எதனால் க்ளோஸ் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்த்து அதுக்கான ஒரு பரிசீலனை பண்ணி இதுலேருந்து வர லெசன்ஸும் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்கமிங் MSME. அதே தவறுகளை பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு காலகட்டாயமும் வந்துடுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னா என்ன? வடிவேல் பாஷையில் எதையுமே பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு முயற்சிக்குமே ஒரு பிளானிங் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம். பிளான் பண்ணாமல் குதிச்சோன்னா ஆழம் எவ்வளோ தெரியாமல் குதிக்கிற மாதிரி, அது ஒரு கிணத்துல குதிக்கிற மாதிரி. பிளானிங் ஸ்டேஜ் ரைட். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த வியாபாரத்தில் போகிறோம், அதில் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எதை வேணான்னு சொல்கிறதும் தட் இஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் பிளானிங். இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ முதலீடு வேணும், ஆரம்ப நிலையில் எவ்வளோ முதலீடு வேணும், அப்புறம் எனக்கு வருமானம் வர வரைக்கும் நான் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு வேணும், ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிம்பாங்க, அது எவ்வளோ வேணும். ஸோ தட்ஸ் அ ஃபினான்ஷியல் பிளானிங். பிஸ்னஸ் பிளானிங் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்கும் முக்கியம்னு சொல்கிறேன். அப்சல்யூட்லிங்க. பேசிக்காக பிஸ்னஸ் வர்றதே வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் என்னோட அபிப்பிராயத்தில் என்னென்னா தி பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் டு மேக் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா அந்த ப்ராஃபிட் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு பாரி வள்ளலாகவே இருந்தீங்கனாலும் சட்டியில் இருந்தால் தான் ஆகப்போயில்லை. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக ப்ராஃபிட்ஸ் இல்லைன்னா கொடுக்குறதுக்கே காசு இருக்காது. ஸோ தி சக்ஸஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் வந்து ப்ராஃபிட் தான். இதில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த ப்ராஃபிட்டை நம்ம அடையணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி தான் ஆகணும். MSME அப்படின்ற ஒரு கேட்டகரி அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய காமன் சேலஞ்சஸ் என்ன? அவங்களுக்கு முதலீடு எவ்வளோ வேணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு குறுகிய பார்வையில் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் பிளான் பண்ணுவாங்க. அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எனக்கு இன்கம் வர வரைக்கும் நான் ஒரு டீமை சஸ்டெயின் பண்ணுங்கிறதுக்கான கேபிட்டல் பிளானிங் அவங்கக்கிட்ட சுத்தமாக இருக்காது. ஏன்னா முக்கால்வாசி பேர் என்தூசியாசமில் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் பிஸ்னஸ்ங்கிறது தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் சேலஞ்சஸ். Compliance is one major challenge. Risk associated with the business is there. ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் தொழில் செஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பொருளை விற்றீங்கன்னா பொருள் எடுத்துகிட்டு வந்துடலாம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் சர்வீஸை கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் வரலன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது எதுவுமே ஜென்ரலாக யோசிக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்தூசியாசமில் குதிச்சிருவாங்க. ஸோ அந்த பிளானிங் ஆஃப் ஃபினான்ஸ் இஸ் ஆல்வேஸ் அண்டர் எஸ்டிமேட்டட். அதே மாதிரி ரிஸ்க் பர்செப்ஷன் இஸ் ஆல்சோ ஹைலி அண்டர் எஸ்டிமேட்டட். ஆர் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி வடிவேலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த ஒரு ரிஸ்க் வர வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி காமன் மிஸ்டேக்ஸ் நான் பார்க்குற வரைக்கும் MSMEs பண்ணுறது. மூணாவது ஒரு காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா நாட் ஹையரிங் த ரைட் பீப்புள். ஸோ கைக்கு அடக்கமாக ரெக்ரூட் பண்ணோன்னா குவாலிட்டி வில் ஆல்சோ பி தட். ஸோ தீஸ் ஆர் தி 3 காமன் மிஸ்டேக்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் ப்ரிகாஷனரி மெஷராக ஏதாச்சும் எடுக்க முடியுமா, இல்லை தெர் இஸ் ஒன்லி அ ஸ்டாப் சொல்யூஷன் லேட்டராக? இல்லை, எந்த ஒரு நிறுவனமுமே எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து முதலீடு தேவைப்படும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல ஸ்டார்ட் அப் பண்ணுறப்ப
அதுக்கப்புறம் சஸ்டெனன்ஸ் பீரியட், அதாவது நீங்கள் முதல்ல ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க, அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான பர்ச்சேஸ் ரா மெட்டீரியல்ஸ் கச்சா பொருட்களை வாங்குறதுக்கான கேபிட்டல் வேணும். அப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 30 நாள் ஆகலாம், 60 நாள் ஆகலாம், 90 நாள் ஆகலாம், அதுக்கான காசு. அப்போ அந்த பீரியட் வரைக்கும் சம்பளம் கொடுக்கணும், அது வரைக்கும் எனக்கு வருமானம் வராது. அதுக்கப்புறம் பேக்கேஜிங் காஸ்ட்டு, அதுவும் பார்ட் ஆஃப் ரா மெட்டீரியல், அதுக்கான காசு. அதுக்கப்புறம் நான் விற்கிறது எவ்வளோ நாள் கிரெடிட்டு. ஸோ 60 நாள் கிரெடிட்டில் விற்கலாம், 90 நாள் கிரெடிட்டில் விற்கலாம், 150 நாள் கிரெடிட்டில் விற்கலாம். ஸோ ஒரு ரா மெட்டீரியல் வாங்கினதுலேருந்து கஸ்டமர் கிட்டேருந்து பேமெண்ட் வர்றதுக்கு எனிவேர் பிட்வீன் 90 days to 180 days வரைக்கும் டைம் ஆகும். அப்போ இந்த பீரியடுக்கான கேஷ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்தது, இது எல்லாமே சரியாக நடந்துச்சுன்னா, ஒருவேளை சரியாக நடக்காமல் 150 நாளில் கஸ்டமர் பேமெண்ட் தரல, இல்லை நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் டிலே ஆச்சுன்னா, அப்போ அதுக்கு ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் வேணும்ல, அது ஒரு பிளானிங். அப்போ ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் வேணும்னா ஒரு 3 to 6 months ஆஃப் அவர் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, அது வந்து இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கல்ச்சர் ரைட் ஃப்ரம் டே ஒன். இதை இப்படி தான் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை முதல்லேருந்தே நம்மளால் உருவாக்க முடிஞ்சிச்சுன்னா, அந்த நிறுவனம் தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்தது வந்து ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஸ்க்கை வந்து ஒரு 5-6 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாங்க. ஒரு கேபிட்டலில் எடுத்து முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த கேபிட்டலில் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறோன்னா, மிஷினரியாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், டூல்ஸாக இருக்கலாம், வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம். இதுக்கான கேபிட்டல் நம்மளுக்கு வேணும். இந்த கேபிட்டல் அத்தனையும் நம்மளோட சொந்த காசில் வரப்போகுதா, இல்லை வங்கிக்கிட்டேருந்து நம்ம கடன் வாங்க போகிறோமா? அப்போ வங்கிக்கிட்டேருந்து கடன் வாங்க போகிறோன்னா 20-30% நான் மார்ஜின் கொடுக்கணும், மீதி 70-80% எனக்கு ஒரு கடனாக வாங்குவோம். அப்போ அந்த கடனுக்கு வட்டி வரும், அதுக்கு மாதம் இஎம்ஐ எவ்வளோங்கிறது நான் கால்குலேட் பண்ணணும். இது இல்லாமல் எனக்கு எமர்ஜென்சி ரிசர்வ். அப்போ அந்த அசட்டை நம்ம ஒரு நிச்சயமாக காப்பீடு எடுக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு விபத்துனால அந்த அசட் இல்லைன்னா வியாபாரம் தொடர்ந்து பண்ண முடியாது. அப்போ முதல் ரிஸ்க் ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அவங்க ஹோல்டு பண்ணுற அசட்ஸ் தாங்க அவங்களோட மூலாதாரம். அப்போ அந்த அசட்டுக்கு ஒரு காப்பீடு எடுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொன்னீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட்னா எதுக்கு, எவ்வளோ நாள்? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப ஆப்டிமிசமின் அடிப்படையில் தான் ஆரம்பிப்போம். ஒரு நம்பிக்கை. நிஜ வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா, அந்த சஸ்டெயின் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு தான் எமர்ஜென்சி ரிசர்வ். ஸோ ஐடியலாக எனிவேர் பிட்வீன் 3 to 6 months. இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க, எப்போ என்கிட்ட இருக்கிற முதல்லே அவ்வளோதான். அப்போ அந்த எக்ஸ்பென்ஸ் பெர்மனண்ட் அப்படிங்கிறப்ப எதுவுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைனாலும் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் இருந்துச்சுன்னா பயம் இல்லாமல் பிஸ்னஸை பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸே நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பண்ணுறது. அப்போ அந்த பயம் வந்துச்சுன்னா அவங்க ஆண்டர்ப்ரனரே கிடையாதுல்ல. அந்த பயத்தை மீறி செயல்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஊக்கம், ஒரு மோட்டிவேஷன் வந்து ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ். அப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் ரிசர்வ் அப்படின்றது ஒரு 3 to 6 monthsக்கான ஒர்க்கிங் கேபிட்டலை முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிறது. எஸ். ஆர் த்ரூ த ப்ராசஸ் போயிட்டு இருக்க காலகட்டத்தில் அப்பப்போ சேர்த்து வைக்கிறதாவும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் மாதிரி பார்க்கலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ். இப்போ உங்கள் ஒரு பேப்பர் வியாபாரத்தில் இருக்கீங்க, ஒரு கமாடிட்டி பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா நிறைய கிரெடிட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சிமெண்ட் விற்கிறீங்கன்னா, யார்கிட்ட வாங்கினீங்கனாலும் அதே சிமெண்ட் தான். அப்போ வந்து ஒரு வாடிக்கையாளர் உங்ககிட்ட வந்து ஏன் வாங்கணும்? குவாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் மேனுஃபேக்சரர் கிடையாது, நீங்கள் ட்ரேடர். அப்போ கிரெடிட் ஜாஸ்தி கொடுத்தா தான் புதுசாக வரவங்க கிட்ட வருவாங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் நாட் ஃபார் சஸ்டெய்னிங் த ரொட்டீன் எக்ஸ்பென்ஸ். உங்கள் பர்ச்சேஸையும் சஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் கொடுத்த ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 2-3 மாதம் பேமெண்ட் கொடுக்கலன்னாலும், அந்த கஸ்டமர் பேமெண்ட் கொடுக்கலன்னு நீங்கள் வியாபாரத்தை மூடிட்டு போயிட முடியாது. ஏன்னா வியாபாரத்தை மூடினீங்கன்னா மீதி வர வேண்டிய காசு எதுவுமே வராது. அப்போ ஒரு கஸ்டமர் காசு கொடுக்கலனாலும் தொடர்ந்து நான் வாங்க வேண்டிய என்னோட ரா மெட்டீரியல்ஸ், என்னோட ப்ராடக்ட்ஸை வாங்கி நான் மார்க்கெட் சப்ளை பண்ணுறதுக்கான கேஷும் இருக்கணும். ஏன்னா எமர்ஜென்சி ரிசர்வ் ஷுட் ஹேவ் காசு, தட் மணி தட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் டே டு டே ரன்னிங் அண்ட் ஆல்சோ ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். அண்டர்ஸ்டுட். இப்போ இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு கேட்டோன்னே அப்படின்ற ஒரு தலையெழுத்தாவோ இல்லை ஒரு கஷ்டமாவோ நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறதே நிறைய பேர் வந்துட்டு ஒரு தப்பான எண்ணிக்கையில் பார்க்குறாங்க. அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. காப்பீடு அப்படின்றத இன்சூரன்ஸ் ஹவு ஒரு எம்எஸ்எம்இக்கு அது பொருந்தும், என்னென்ன வகையான இன்சூரன்ஸ் இருக்குது, என்னென்ன வகையான ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு சொல்யூஷனாக அதை நம்ம பார்க்கலான்றத கொஞ்சம் தெளிவு இருக்குது. பேசிக்காக இன்சூரன்ஸுங்கிறது என்ன, காப்பீடுங்கிறது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க். ஒரு வியாபாரத்தில் எனக்கு சில ரிஸ்க் இருக்குது, ஒரு சில ரிஸ்க் நானே சந்திச்சிருவேன், ஒரு சில ரிஸ்க் என்னால் சந்திக்க முடியாது. அப்படிங்கிறப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க்கு நம்ம ஒரு ப்ரீமியம் கொடுக்குறோம். அந்த ப்ரீமியம் அந்த என்ன பீரியட் இருக்கோ அந்த பீரியடுக்கு
அந்த டைமில் எந்த ஒரு அந்த இன்சிடெண்ட், இட் குட் பி அன் ஆக்சிடெண்ட், இட் குட் பி ஒரு ஈவெண்ட் விச் ட்ரிகர்ஸ் த ரிஸ்க், அந்த ஈவெண்ட்னால வரக்கூடிய நஷ்டத்தை அந்த காப்பீடு நிறுவனம் வந்து உங்களுக்கு ஈடுகட்டும். இதுதான் ஒன்று. ஸோ இந்த காப்பீடுகளில் ஒரு பிஸ்னஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் வரலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அசட் இன்சூரன்ஸ். நம்மளோட சொத்துக்கள், நம்ம முதலீடு பண்ணி வாங்கின ஒரு மெஷினரியாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், டூல்ஸாக இருக்கலாம், ரா மெட்டீரியல், இது எல்லாமே அசட்ஸ். ஒரு கம்ப்யூட்டர், ஃபேக்ட்ரினா டிரான்ஸ்ஃபார்மர், பாய்லர், எனி திங் ஃபார் விச் யூ ஹவ் பெய்டு மணி, நீங்கள் காசு கொடுத்து உங்களோட சொத்து அப்படிங்கிறது எல்லாமே அசட்டுமோ. இது எல்லாமே இன்ஷூர் பண்ண முடியும். இது எல்லாமே இன்ஷூர் பண்ண முடியும். அப்போ ஒரு விபத்துனால, ஃபயர்னாலேயோ இல்லை ஃப்ளட்டுனாலேயோ, ஒரு சைக்ளான்னாலேயோ, கலவரத்தினாலேயோ, இந்த மாதிரி அனைத்து விஷயத்தினாலையும் அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அசட் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். ஃபயர்னா பற்றிக்கிட்டு எரிஞ்சால் மட்டும் இன்சூரன்ஸ் கிடையாது. ஆமாம், வயர் பற்றிக்கிட்டு எரியிற மாதிரி எந்த மாதிரி. பட் எக்ஸாக்ட்லி என்னென்னா, இட் நீட் நாட் பி ஃபயர். ஃபயருங்கிறது ஒரு மிஸ்நம்பர். இட் கவர்ஸ் ஃபயர், சைக்ளோன், ஃப்ளட்டு, டெரரிஸ்ட் அட்டாக், இது எல்லாமே, எர்த்குவேக், இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி அசட்டை ஃபஸ்ட்டு நம்ம இன்ஷூர் பண்ணுவோம். ஏன்னா அதான் நம்மளோட மூலாதாரம். அடுத்த ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கலீக்ஸ், எம்ப்ளாயி ரிலேட்டட் ரிஸ்க் இஸ் அ மேஜர் ரிஸ்க். ஏன்னா நம்மளை நம்பி வேலைக்கு வராங்க, வேலையில் பணிபுரிகிறப்ப அவங்களுக்கு நடக்கிற அத்தனை பிரச்சனையும், அவங்களுக்கு ஏதோ ஒரு விபத்துனால ஒரு கை இழந்துடுறாங்க, இல்லை உயிரிழப்பு இருக்குது, இல்லை ஒரு டெம்பரரி டிசபிலிட்டி இருக்குது, அவங்களால ஒரு 10 நாள் 20 நாள் வேலை செய்ய முடியல, தினக்கூலி எம்ப்ளாயி அப்படிங்கிறப்ப அதனால் உருவான நஷ்டம் அத்தனைக்கும் காப்பீடு நிறுவனம் திருப்பி உங்களுக்கு அந்த காசை ஈடுகட்டிவிடும். அது வந்து எம்ப்ளாயி ரிலேட்டட். அதில் எதுக்கு கவர் பண்ணலான்னா, உயிரிழப்புக்கு கவர் பண்ணலாம், மருத்துவ செலவுக்கு கவர் பண்ணலாம், டிசபிலிட்டிக்கு, கை கால் ஏதாவது ஒரு அங்கம் வந்து உங்களுக்கு செயல்படாமல் போச்சுன்னா டிசபிலிட்டிக்கு கவர் பண்ணலாம். இது எல்லாமே வந்து எம்ப்ளாயி இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும். இது இல்லாமல் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக கிராச்சுவிட்டி கொடுக்கணும், 5 வருஷத்துக்கு மேலே இருந்தால் கிராச்சுவிட்டி கொடுக்கணும். இது எல்லாமே உங்களோட எம்ப்ளாயி ரிலேட்டட் இன்சூரன்ஸில் நம்ம கொண்டு வந்துடலாம். டெம்பரரி ஒர்க், தினக்கூலி, டெம்பரரி, ஒரு கார்பெண்டராக இருக்கலாம், ஒரு பிளம்பராக இருக்கலாம், அன்றைக்கி ஒரு நாளைக்கு வேலை செய்வாங்க. அவங்க உங்கள் நிறுவனத்திலேயோ உங்கள் இடத்துல வேலை செய்கிறப்ப அவங்களுக்கு ஒரு விபத்து வந்தாலும் அதுக்கான பொறுப்பும் நம்மளது தான். ஸோ இஎஸ்ஐ இல்லாதவங்க வந்து அதுக்கு பேர் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு காப்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்ட ரீதியாக அவங்களுக்கு எவ்வளோ போய் சேரணுமோ அந்த தொகையை வந்து காப்பீடு நிறுவனம் கொடுத்துரும். தற்காலிக எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், டெம்பரரி எம்ப்ளாயர்ஸோ இல்லை இந்த டெய்லி ஒர்க்கர்ஸோ, அவங்க வந்து அந்த நம்ம ரெகுலராக எடுக்கிற ஒரு எம்ப்ளாயி இன்சூரன்ஸ்க்குள்ளே வர முடியாது. தினக்கூலியில் வரவங்க பட்டியல் அதில் கொடுக்க முடியாது. அப்போ அன்னேம்டு ஒர்க்கர்ஸுக்குன்னே உருவாக்கப்பட்டது தான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன். ரொம்ப ஒரு இஎஸ்ஐயில் கிடைக்கக்கூடிய அனைத்து பெனிஃபிட்டுமே இதில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அந்த முதலாளிக்கு சட்ட ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே வர முடியாத அளவுக்கு ஒரு அருமையான ஒரு காப்பீடு தான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன். எல்லா நிறுவனங்களுமே யோசித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து அது. ஏன்னா ஒரு ஏசி ரிப்பேர் மெக்கானிக் வந்துடலாம், ஏசி ரிப்பேர்னு இன்றைக்கெல்லாம் பல அடுக்குகள் கட்டடங்கள் இருக்குது. ஒரு 8வது மாடியில் வேலை செய்கிறப்ப தவறி கீழே விழுந்துட்டாருன்னா அப்போ அந்த குடும்பத்துக்கு நம்ம தானே ரெஸ்பான்சிபிள். ஸோ அது எல்லாமே இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷனில் கவர் ஆகும். உற்பத்தி பண்ணுற பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்போம். அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய கச்சா பொருட்கள் ஒரு வெண்டர்கிட்டேருந்து நம்ம இடத்துக்கு. இப்போ இந்த மாதிரி போகிறப்ப உற்பத்தி பண்ண ஒரு பொருள் நம்ம கஸ்டமர் இடத்துக்கு போகிற வரைக்கும் நம்மளோட பொருளை பில்லு வந்து அவருங்க பேரில் இருக்கும். லாஜிஸ்டிக்ஸ் சொல்கிறீங்க, லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உள்ள ரிஸ்க்கு போகிறப்ப அது வந்து ஒரு லாரியோ ஏதோ ஒன்று விபத்தில் ஏற்பட்டு அது கவுந்து கீழே விழுந்துடுது. இப்போ மதுபான சரக்குகள்லாம் கீழே விழுந்துச்சுன்னா அடுத்த நாள் ரிக்கவரே பண்ண முடியாது. அது மாதிரி பல பொருட்கள் கீழே விழுந்துச்சு சேதமாச்சுனாலோ, இல்லை அதனால் திருட்டு போச்சுனாலோ, இல்லை தொலைந்து போய் விட்டதாகவோ இருந்ததுன்னா அதுக்கான காப்பீடு தான் மெரைன் இன்சூரன்ஸுமாங்க. திருப்பி மெரைனுங்கிறது ஒரு மிஸ்நாமர். கப்பலில் போனால் மட்டும் மெரைன் இன்சூரன்ஸ் கிடையாது, விமானத்தில் போனாலும் மெரைன் இன்சூரன்ஸ் தான். டிரான்ஸ்போர்ட் பை ரோட்வேஸ், ரயில்வேஸு, எதில் இருந்தாலுமே அது மெரைன் தான். வார் ரிஸ்க்குமே மெரைன் இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும். ஏன்னா இப்போ அடிக்கடி போர் வருது, இஸ்ரேல் பாலஸ்தீன் நடக்குது, இஸ்ரேலில் ஈரான் நடக்குது, ரஷ்யா யுக்ரைன் நடக்குது, இந்தியா பாகிஸ்தானுமே நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ஏற்றுமதி பண்ணிட்டோம், போகிற வழியில் அது ஒரு சேதம் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். அப்போ நம்ம உற்பத்தி பண்ண பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம உற்பத்திக்காக வாங்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே மெரைன் இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இன்சூரன்ஸில் எப்போதுமே காப்பீடில் நீங்கள் தொலைந்த அமௌண்ட்டை திருப்பி பெறுறதுக்காக தான் காப்பீடு. அதில் லாபத்தை நீங்கள் என்றைக்குமே பார்க்க முடியாது.
மெரைன் இன்சூரன்ஸில் மட்டும்தான் ப்ராஃபிட்டையும் சேர்த்து இன்சூர் பண்ண முடியும். ஓகே, ப்ராஃபிட் இன்சூர் பண்ண முடியும்னா என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐசி சேல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு உதாரணத்துக்கு நான் பாம் ஆயில் வாங்குகிறேன் மலேசியாவிலேருந்து, அது இந்தியாவுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே அதை நான் ஸ்ரீலங்காவுக்கு விற்றுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் ஐசி சேல். அப்போ மெரைன் இன்சூரன்ஸில் என் பேரில் நான் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் இன்னொருத்தர் பேருக்கு மாற்றி கொடுக்க முடியும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் இஸ் அலவுட், ப்ராஃபிட் இஸ் அலவுட், வார் இஸ் கவர்டு. இது மூணுமே மெரைன் இன்சூரன்ஸில் கவர் ஆகும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, லோக்கலில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறவங்களும் எடுக்கிறது பெட்டர். நிச்சயமாக. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரம் பண்ணுறேன். பெப்சி கோலாக்கோ, கேம்பா கோலாக்கோ, இல்லை கோகோ கோலாக்கோ நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மேஜராக அந்த பாட்டிலிங் பிளான்ட்லேருந்து அதை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு கடைக்காக போடுவேன். இப்போ போகிறப்பயே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும். ஒரு ஹிருத்திக் வந்து ஒரு மலையிலேருந்து உழுவார், எலாஸ்டிக்கை கட்டிட்டு இங்கேருந்து அந்த கோகோ கோலா பாட்டில் எடுத்து கொடுப்பார். அந்த மாதிரிலாம் நிறைய திருட்டு போகும். அந்த திருட்டெல்லாம் கூட உங்களுக்கு டிரான்சிட் இன்சூரன்ஸில் கவர் ஆகும். இல்லை ஒரு சில பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கொண்டு போவோம், கீழே வந்து அந்த குட்டி யானையை நிறுத்திட்டு போய் மேலே போய் டெலிவரி பண்ணிட்டு வருவாங்க, அதுக்குள்ளே யாரும் திருடிட்டாலும் அதெல்லாம் கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்குமே ரிஸ்க் இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி அப்படிம்போம். ஒரு நிறுவனம் நடத்துகிறோம். இப்போ நம்ம இந்த பில்டிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இந்த மேலே உள்ள லைட் இடிஞ்சு என் மேலே விழுந்து எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா இந்த பில்டிங் ஓனர் மேலே நான் கேஸ் போடுவேன், ரைட்டா? இல்லை இந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்க மேலே நான் கேஸ் போடுவேன். அப்போ நான் என்ன கேஸ் போடுவேன்னா, எனக்கு ஒரு வயசு, ஒரு உதாரணத்துக்கு 40 வயசோ 50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், நான் 75 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தால் என் குடும்பத்துக்கு என்ன வருமானம் போகுமோ அதை நீங்கள் நஷ்ட ஈடாக கொடுங்கன்னு நான் கேட்பேன். அந்த நிறுவனத்தில் இந்த இதை பதிவு பண்ணுறதுக்கான இன்கமே ரொம்ப கம்மியாக இருக்கும். 5 கோடி 6 கோடிக்கு கேஸ் போட்டால் அவங்க எப்படி தாங்குவாங்க? அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒரு வழக்குனால ஒரு நிறுவனம் வந்து நொடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ அந்த வழக்குனால வரக்கூடிய ஒரு நஷ்டங்களை தடுக்கிறது பேர் தான் லைபிலிட்டி பாலிசி. அது முக்கியமாக யாருக்கு தேவைப்படணுன்னா, இப்போ ஒரு ஸ்வீட் ஷாப் இருக்குது, ஒரு ப்ராடக்ட், ஒரு மேக்கப் ப்ராடக்ட் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறது, அது இன்டர்னலாக மெடிசன்ஸு, இல்லை வாகனங்கள், இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து பப்ளிக் யூசேஜ் இருக்குமோ அது எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் லைபிலிட்டி அப்படின்னு ஒரு இது. அதனால் அந்த பொருட்களை பயன்படுத்துகிறதுனால எனக்கு ஒரு உயிர் சேதமோ இல்லை ஒரு உடல் சேதமோ இல்லைன்னா ஒரு பொருள் சேதமோ வந்துச்சுன்னா இந்த மூணையும் கவர் பண்ணுறதுக்கான காப்பீடு தான் ஒரு ப்ராடக்ட் லைபிலிட்டி. பப்ளிக் லைபிலிட்டிங்கிறது ஒரு லிஃப்ட்டில் போகிறேன், லிஃப்ட் ஆஃப் ஆகிடுச்சு, பயத்தில் ஏன்னா படப்படப்பில் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க குடும்பத்தினர்கள் வழக்கு போட்டாலும் அது ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி அதெல்லாம் பேர் பப்ளிக் லைபிலிட்டி. லிஃப்ட்டில் ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அதுக்கு நம்ம ஷாக் ஆக முடியும். நீங்கள் தானே அந்த லிஃப்ட்டை ஒழுங்காக வச்சுக்கணுங்க. உங்களோட கவனக்குறைவுனால தானே அந்த லிஃப்ட்டு நின்று போச்சு. அந்த லிஃப்ட்டு நின்று போனதுனால தான் அந்த வயதான முதியோர் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த முதியோருக்கு வந்து மாதம் 1 கோடி ரூபா வருமானம் இருந்துச்சு. அப்போது லிஃப்ட்டு தனியாக இன்சூர் பண்ணலாம்னு சொல்லி. நிச்சயமாக லிஃப்ட்டு தனியாக இன்சூர் பண்ணலாம், பாய்லரை தனியாக இன்சூர் பண்ணலாம். இது எல்லாமே என்னென்னா ரிஸ்கி ஏரியாஸ். அப்போ அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட நஷ்ட ஈடுக்கு நஷ்டம் உருவாகிறதுக்கான ஒரு இன்சூரன்ஸாக லைபிலிட்டி இன்சூரன்ஸ். இன்னொரு விதமான லைபிலிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, சர்ஜரி பண்ணுறாங்க, அந்த சர்ஜரி தவறாக முடிஞ்சு விடுது. அப்போ நம்ம டாக்டர் மேலே வழக்கு போடுவோமா, இல்லை பாவம் இதான் என் நெக்லிஜென்ஸ் கேஸு. அந்த மாதிரி நெக்லிஜென்ஸ் கேஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வரலாம், ஒரு மருத்துவருக்கு இருக்கலாம். ஒரு முகத்தை அழகு பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு சலூன் போகிறோம், அங்கே தப்பாக பண்ணிடுறாங்க. இல்லைன்னா ஒரு வழக்கிலே வந்து வழக்கறிஞர் வந்து தப்பாக செயல்பட்டு அதனால் எனக்கு நஷ்டம் ஏற்படலாம். ப்ரொஃபஷ்னல் ஸ்பேஸ். இவங்க எல்லாருமே வந்து அவங்க ப்ரொஃபஷ்னல் இதில் யாருமே தப்பு நடக்கணும்னு பண்ண மாட்டாங்க. ஆனால் அறியாமைனாலேயோ கவனக்குறைவுனாலேயோ அதனால ஒரு தவறு நடந்து அதனால எனக்கு ஒரு வழக்கு வந்துச்சுன்னா அதெல்லாமே நான் பப்ளிக் லைபிலிட்டியில் சில விஷயங்கள் பப்ளிக் லைபிலிட்டியில் கவர் பண்ணலாம். சில வந்து டைரக்டர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் லைபிலிட்டி பாலிசின்னு இருக்குது, எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் பாலிசின்னு இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் பாலிசின்னு இருக்குது. நிறுவனங்களில் நிர்வாகிகள் எடுக்கிற முடிவுனால ஒரு நஷ்டம் உருவாகுது, அப்போ சக பங்குதாரர்கள் என் மேலே கேஸ் போடுறாங்க, அதெல்லாம் டைரக்டர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் பாலிசியில் கவர் ஆகும். ஸோ வழக்குனால வியாபாரங்கள் முடிந்த பல உதாரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கவர் பண்ணுறதுக்கு தான் லைபிலிட்டி பாலிசி. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம சிறப்பாக பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா ப்ராஃபிட்டையே இன்சூர் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபயர் நடக்குது, அந்த ஃபயர்னால் அந்த பில்டிங் எரிஞ்சு போய்டுது. நான் ஒரு துணி கடை நடத்துகிறேன், திருப்பி நான் அந்த துணி கடையை சரி பண்ணி எனக்கு காப்பீடுலேருந்து காசு வந்தாலும்
ஃபயருக்கான இன்சூரன்ஸ் கிடைச்சாலும் அந்த திருப்பி அந்த துணி கடையை நான் செயல்படுத்துறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு தீபாவளி சீசன் வந்துட்டு போயிடுது. அப்போ அந்த எந்த ஒரு காலகட்டத்துக்கு என்னால் அந்த கடையை திறக்க முடியலையோ அந்த நேரத்துலையும் வியாபாரம் நடந்திருந்தால் எனக்கு என்ன லாபம் வருமோ அதையுமே காப்பீடு பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மிஷினரி, நான் ஒரு சிஎன்சி மிஷின் வச்சுருக்கேன். அந்த சிஎன்சி மிஷினில் மிஷினரி பிரேக் டவுன் பாலிசின்னு போட முடியும். அந்த மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுக்கு நான் பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு 1 லட்ச ரூபா, ரிப்பேர் காஸ்ட் ஒரு 50,000 ரூபா, ஒரு 1.5 லட்ச ரூபான்னா நீங்கள் மிஷினரி பிரேக் டவுன் பாலிசின்னு எடுத்திருந்தீங்கன்னா அதையுமே காப்பீடு நிறுவனம் கொடுத்துரும். ஆனால் அந்த மிஷின் ஓடாததுனால எனக்கு வந்து 1 கோடி ரூபா நஷ்டமாகலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விண்மில் வச்சுருக்கீங்க, அந்த விண்மில்லில் ஒரு பார்ட் வந்து போயிடுது, அந்த பார்ட்டும் ரிப்பேர் காஸ்ட்டும் சேர்ந்து 1.5 லட்ச ரூபா. ஆனால் ஜூன் மாதத்தில் அந்த விண்மில் ரிப்பேர் ஆகிடுது. 45 நாள் இல்லை 2 மாதம் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆகுது. ஆனால் இந்த ஜூன் ஜூலை தான் பீக் விண்ட் பவர் ஜெனரேட்டிங் சீசன். ஒரு நாளைக்கு நான் 10 லட்ச ரூபாய்க்கு எலக்ட்ரிசிட்டி விற்பேன் ஆச்சா. அப்போ 10 நாளைக்கு என்னாச்சு? 1 கோடி ஆச்சு. 60 நாளைக்கு என்னாச்சு? 6 கோடி ஆச்சு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அந்த 6 கோடியுமே இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த லாபத்தில் த ப்ராஃபிட் ஃபார் அதாவது அந்த பீரியடில் பட முடியாததுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் வருதோ அதுவுமே இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். அப்போ மிஷினரி பிரேக் டவுனில் உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா தான் கிளைம், ஆனால் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் 6 கோடி வரைக்கும் கூட வரலாம். ஒரு உதாரணத்துக்கு அந்த டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன ப்ராஃபிட் லாஸோ அதை இன்ஷூர் பண்ணும். அதை கால்குலேட் எப்படி பண்ணுவாங்க? அது எப்படி பண்ணுவாங்கன்னா பாஸ்ட் பீரியடோட ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுக்கணும். போன வருஷம் இதே டைமில் உங்களுக்கு என்ன சேல்ஸ் வந்துச்சு, அதில் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன வந்துச்சு, அந்த அடிப்படையில் அதை கொடுப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வெளிநாட்டிலேருந்து வர டைமில் திடீர்னு ரெட்ஸியை க்ளோஸ் பண்ணிடுறான். அதனால் உங்கள் மிஷினரி எல்லாமே சுற்றி 1 மாதத்தில் பண்ணிட்டு 4 மாதம் கழிச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் உங்கள் ப்ராஃபிட், உங்களோட ஃபேக்ட்ரியை கரெக்டான டைம் ஆரம்பிக்க முடியல. நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள் இன்னொரு இடத்துக்கு ஒரு சீசன் இருக்குது, அந்த சீசனுக்குள்ளே போக முடியலை. அப்போ அதெல்லாம் டிலே இன் ஸ்டார்ட். அதுக்கான நஷ்டத்தையுமே கொடுக்குறது அட்வான்ஸ் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு பேர். ஒரு சாதாரண நிறுவனத்துலையும் யூஸ் பண்ணலாம், பட் எம்எஸ்எம்இல இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டுமே இன்சூர் பண்ணலாம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எம்எஸ்எம்இக்குன்னே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காப்பீடு என்னென்னா கிரெடிட் இன்சூரன்ஸ். நான் வந்து பொருட்களை உற்பத்தி பண்ணி, எம்எஸ்எம்இக்கு நிறைய காசு இருக்காது இல்லையா, அப்போ நான் பொருட்களை உற்பத்தி பண்ணி நான் வந்து என்னோட வாடிக்கையாளர்கள்கிட்ட கொடுக்குறேன். அந்த வாடிக்கையாளர் திவால் ஆகிட்டார், இல்லைன்னா வேணும்னே காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், ஒன்று நான் கோர்ட்டுக்கு போகணுன்னா 20 வருஷம் 30 வருஷம் ஆகும், இல்லைன்னா சில சமயம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். இந்த மாதிரி வரா கடன்களுக்குமே காப்பீடு உண்டு, அது பேர் கிரெடிட் இன்சூரன்ஸ். அப்போ அது லோக்கல் சேல்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எப்போ இருக்கும்னா ஏற்றுமதி பண்ணுறப்ப. இப்போ லோக்கல் சேல்ஸ் கூட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, இல்லை லீகல் சிஸ்டம் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கலெக்ஷன் பண்ண முடியும். நம்மளுக்கு தெரியாத ஒரு ஊருக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறப்ப அப்போ அந்த வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் காசு கொடுக்கலனாலோ, அந்த காசு கொடுக்காததுக்கு பல ரீசன் இருக்கலாம். ஒன்று வந்து அந்த வாங்கினவருக்கு வந்து உங்களை ஏமாற்றணுங்கிற ஒரு எண்ணமாகவே இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஊரில் திடீர்னு ஒரு டியூட்டி வந்திருக்கலாம், அடிஷ்னலாக ஒரு 20% 30% டியூட்டி வந்திருக்கலாம், அதனால அவர் வேணான்னு சொல்லலாம். அப்போ அது பேர் வந்து பொலிட்டிக்கல் ரிஸ்க்குன்னு பேர். இல்லை இந்த கண்ட்ரிலேருந்து வரக்கூடியதே பேன் பண்ணிவிடுவோம். இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடக்குது. இல்லை அந்த நாட்டுக்கிட்டே காசு இல்லை, ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இல்லைன்னா பேங்க்கே திவால் ஆகிடுச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிலிக்கன் வேலி பேங்க்னு ஒன்று திவால் ஆச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி பல காரணங்களுக்காக நீங்கள் ஏற்றுமதி பண்ண பொருட்கள் அதை வாங்கினவர் ஒத்துக்கலைனாலோ, இல்லை ஒத்துக்கிட்டு காசு கொடுக்கலைனாலோ, இந்த மாதிரி எந்த சூழ்நிலைனாலையுமே உங்களுக்கு வர வேண்டிய காசு வரலைன்னா அது எல்லாமே கிரெடிட் பாலிசியில் இன்சூர் பண்ணலாம். ஃபைனலாக வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் நடத்துகிறீங்க. இந்த பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் காருக்கு பெட்ரோலில் போட்டுறீங்க. அப்போ அவர் ஒரு வழக்கு போடுறாருன்னா அவருக்கு நஷ்டமாயிடும்ல. அந்த வழக்குமே அந்த ஃபியூவல் ஸ்டேஷன் பாலிசியில் பெட்ரோல் கவர் ஆகும். அதேமாதிரி 2 டேங்க் இருக்கும், டீசல் டேங்க் ஒன்று இருக்கும், பெட்ரோல் டேங்க் இருக்கும், மாற்றி டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அது பேர் டீகேண்டிங் ரிஸ்க்குன்னு பேர். இது மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கான நிறைய பாலிசிஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2-3 சொல்ல முடியும். ஒரு சர்வீஸ் சென்டரில் எனக்கு ஒரு 40-50 கார் இல்லைன்னா 100-200 வாகனம் இருக்குது. இது எல்லாமே என்னோடய வாகனம் கிடையாது, ஆனால் என் சர்வீஸ்க்காக வந்தது. அதுக்கு ஒரு சேதம் வந்தாலுமே இந்த மோட்டார் ட்ரேட் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது, அதில் கவர் ஆகும். சரி செய்த வாகனத்தை நான் டெஸ்டிங்க்கு ஓட்டிட்டு போகிறப்போ ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அப்போ கஸ்டமர் என்ன சொல்லுவார், எப்போ நீ தானே படித்தா நீ காசு கொடுக்கணும், அதுவுமே கவர் ஆகும். அங்கேயுமே ஒரு தப்பான பார்ட்ஸ் போட்டதுனால ஒரு விபத்து வந்துடுது, இல்லை நான் சர்வீசிங் தப்பாக பண்ணதுனால எனக்கு ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா அது எல்லாமே மோட்டார் ட்ரேட் இன்சூரன்ஸ் பாலிசியில் கவர் ஆகும்.
இப்போ கிராக்கர் பாலிசின்னு ஒன்று இருக்குது. கிராக்கர்ஸ் விற்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு அது தீபாவளி டைம் மட்டும் கிடையாது, இப்போ வருஷம் ஃபுல்லாக இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் கிராக்கர் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரிஸ்க் ஜாஸ்தி. நீங்கள் இந்த சிவகாசி வந்து மேனுஃபேக்சரர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு டீலர்ஸ், ஓகே, அது ஒன்று. உங்கள் வியாபாரமே ஸ்டோரேஜ் குடோன் வச்சுருக்கீங்க, வெங்காயம் உற்பத்தி பண்ணுறவங்க, பொட்டேட்டோ உற்பத்தி, அவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. பவர் கட் ஆகிடுது, உங்கள் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வேலை செய்யலை, உள்ள பொருட்கள்லாம் சேதமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு டிட்டீரியரேஷன் ஆஃப் ஸ்டாக்குன்னு ஒரு கவர் இருக்கும், கோல்டு ஸ்டோரேஜ் பாலிசினே இருக்குது. அதில் பவர் கட்னால உள்ள ஒரு பொருட்கள் சேதமாயிடுச்சுன்னா அதுக்குமே காப்பீடு இருக்குது. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி பெரிஷபிள் குட்ஸுக்காக இருக்குது. நான் ஒரு இன்ஜினியரிங் கன்சல்டன்ட், க்ரேனை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு க்ரேனு கீழே விழுந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகிடுச்சு. இது எல்லாமே கான்ட்ராக்டர் ஆல் ரிஸ்க் பாலிசின்னு இருக்குது, இன்ஜினியரிங் ஆல் ரிஸ்க் பாலிசின்னு இருக்குது. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் நிறைய அருமையான காப்பீடு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம விவரம் அறிஞ்சு பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ நஷ்டமாகிறதுக்கு, எதிர்பாராத நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாச்சுனாலே தொடர்ந்து என் வியாபாரத்தை நான் ஒரு லாபகரமான பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த காப்பீடில் ஒரு 5-6 வகை நம்ம பேசணும். இது அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு எம்எஸ்எம்இ ஆண்டர்ப்ரனருக்கு ரொம்ப 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 முக்கியம். சாதாரணமாக வியாபாரம் பண்ணுறவங்களுமே இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டோன்னா என்னோடய டோட்டல் வருமானத்தில் இந்த ஒரு சிறிய தொகை காப்பீடுக்காக நான் பே பண்ணக்கூடிய ப்ரீமியமு, மீதி நேரத்தையும் மீதி எனக்கு இருக்கிற பணப்புழக்கத்தையும் நான் என் வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக நான் முதலீடு பண்ணி தொடர்ந்து வியாபாரம் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் ஒரு காப்பீடோட ஒரு பெரிய பலன். அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வருது, அப்போ என்ன பண்ணணும் சார்? ஒரு ஃபெயிலியரில் கூட ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒழுங்காக கட்டுப்பாடாக இருப்பார். பிரச்சனை வந்து ப்ராஃபிட் வர்றப்போ தான். ஏன்னா அந்த ப்ராஃபிட் வர்றப்போ என்ன ஆகும்னா தலைகால் புரியாது. அப்போ நிறைய தவறுகள் பண்ணுவாங்க. என்ன உதாரணத்துக்கு என்ன தவறுகள் பண்ணுவாங்கன்னா, அவரை தேடி நிறைய வங்கிகள் வந்து கடன் கொடுக்கும், தேவையில்லாத பொருட்களை வாங்குவாங்க. முதல்ல தேவையான பொருட்களுக்கு வங்கி பின்னாடி லோன்னு அலைஞ்சவங்க ஒன்றும் இல்லாத போதே ஃபோன் பண்ணி, ஆமாம், அப்போ ஒன்றும் இல்லாதப்போ வங்கிகள் வந்து கடன் கொடுத்துச்சுன்னா உடனே தேவையில்லாமல் ஒரு பெரிய வாகனம், கார் வாங்குறது, போட்டிக்காக ஒரு இடத்த வாங்குறது. இடம் வாங்குறது பார்த்திங்கன்னா வங்கிகள் கொடுக்குற கடன் எல்லாமே ஷார்ட் டேர்ம் லோன்ஸாக கூட இருக்கும், ஒர்க்கிங் கேபிட்டல் லோன். அதை எடுத்து ஒரு லாங் டேர்ம் அசெட் வாங்குறது, ஒரு பில்டிங்காக ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய தவறுகள் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ப்ராஃபிட்ஸ் ஆர் ஜென்ரலி ட்ரீட்டட் இன் எ வெரி ஷார்ட் டேர்ம் மேனர் பை ஆண்டர்ப்ரனர்ஸ். இந்த வர காசுலேருந்தே நான் ஒரு போர்ஷனை நான் எமர்ஜென்சி ரிசர்வுக்கும், இன்னொரு போர்ஷன் லாங் டேர்முக்காகவும், இன்னொரு போர்ஷன் நான் எனக்கு முதலீடு போட்ட பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆர் பங்குதாரர்கள் அவங்களுக்கு நான் பிரித்து கொடுக்கணுங்கிற ஒரு பேசிக் டிசிப்ளின் மறந்துடுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அணுகுமுறை வந்து சக்ஸஸ் வர வர அந்த வேல்யூஸ் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். அப்போ த மணி கோஸ் இன் டு ராங் ஏரியாஸ். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆண்டர்ப்ரனர்ஸ் பண்ணுற பெரிய தவறு. நடுவில் வந்து நீங்கள் சொன்னீங்க ப்ராஃபிட்ஸ் வந்தோடனே யூஸ்வலாக வந்து ஒரு கார் வாங்குறதோ ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறதோ அப்படின்றது அது முக்கால்வாசியான பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணுறது. பட் அதில் ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றனாலேயே நிறைய, ஏன்னா நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய ரீல்ஸில் வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்கும்போது ஒரு கார் வாங்கினாலும் ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கினாலும் அதில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற போது அதோட கண்ணோட்டம் என்ன? பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்ஸுக்கும் கேஷ் ஃப்ளோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, கேஷ் ஃப்ளோனா என்ன. ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 5 lakhs ப்ராஃபிட் காமிக்குன்னா அந்த 5 lakhs காசு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. ரிசீவபிள் 10 லட்சம் இருந்துச்சுன்னா ஆக்சுவலி உங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் 5 lakhs உங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸே நிறைய பேருக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் தே கெட் தி மணி இம்மீடியட்லி திங்கிங் என்ன வருதுன்னா, நான் டேக்ஸை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். டேக்ஸ் அவேர்னஸ் இருக்கணும், டேக்ஸ் பிளானிங் இருக்கணும், ஆனால் டேக்ஸ் எவேஷன் இருக்கக்கூடாது. நவ் டேக்ஸ் பிளானிங்க்கு தேர் ஆர் ஸோ மெனி வேஸ் டு டூ டேக்ஸ் பிளானிங். ஒரு பில்டிங் வாங்குறதுனாலையோ ஒரு கார் வாங்கினதுனாலையோ டேக்ஸ் பிளானிங் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு அபத்தமான ஒரு முடிவு. தி டேக்ஸ் சேவிங் இஸ் எ கான்சிக்வன்ஸ் ஆஃப் எ குட் டெசிஷன். ஒரு நல்ல முடிவின் ஒரு நல்ல ஒரு ஆதாரங்களின் அடிப்படையில் என்னோட எதிர்காலத்துக்கு தேவையான அடிப்படையில் நான் பண்ணுற முதலீடுனால அதில் ஒரு டேக்ஸ் அட்வான்டேஜ் வந்ததுன்னா இட்ஸ் எ கான்சிக்வென்ஷியல் பெனிஃபிட், அது ப்ரைமரி பெனிஃபிட்டாக இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாகனம் வாங்கினீங்கன்னா அதுக்கு டிப்ரிசியேஷன் இருக்கும். அரசாங்கத்தினாலே அதுக்கு ஒரு தேய்மானத்துக்கான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க. அந்த டிப்ரிசியேஷன் நம்ம எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணுறோம், அதனால அதுக்கு கட்ட வேண்டிய வரித்தொகை கம்மியாகுது. ஆனால் வரித்தொகை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக போய் ஒரு வாகனம் வாங்கணுங்கிறது
தவறான முடிவு. தேவைக்காக நான் வாகனம் வாங்குகிறேன், இந்த வாகனம் வாங்குறதுனால எனக்கு ஒரு டிப்ரிசியேஷன் பெனிஃபிட் கிடைக்கிறதுங்கிறது கிடையாது. அப்போ நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் என்ன ஆகுங்கன்னா, பேப்பரில் பார்க்குற ப்ராஃபிட் உண்மையாலுமே என்கிட்ட காசாக இருக்குன்னு நினச்சிட்டு வாகனம் வாங்கிடுறது, அப்புறமா அது காசு கட்டுறதுக்காக திருப்பி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறது. இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எப்போ வரும்னா, ஃபண்ட்ஸ் இருக்கிறப்ப தான் வரும், ஃபண்ட்ஸ் இல்லாதப்போ மிஸ்மேனேஜ்மெண்ட்டே வராது. ஸோ ப்ராஃபிட் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி rather than a celebration. ஓகே, இந்த ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் பண்ணோம். ஆர் எமோஷன் விட்டுட்டு ப்ராக்டிக்கல் ரேஷ்னல் டெசிஷன் மேக்கிங், இந்த இடத்துல நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் ஆண்டர்ப்ரனர்ஸ் தவறிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து பேசிக்காகவே சொசைட்டியில் வந்து முன்னுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது, தப்பே கிடையாது, அதுதான் உங்கள் பிஸ்னஸை வளர்க்கும். ஆனால் எனக்கு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த அங்கீகாரங்கிறது நான் நிறுவனத்தை சிறந்த முறையில் நடத்துகிறதுனால வர அங்கீகாரமா, இல்லை என்கிட்ட ஒரு அருமையான ஒரு வெளிநாட்டில் இறக்குமதி பண்ண ஒரு வாகனம் இருக்கிறதுனாலையோ, ஒரு முக்கியமான ஒரு என்னோட சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு பாஷ் ஏரியாவில் ஒரு வீடு இருந்தால் தான் அங்கீகாரம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அது வந்து ஒரு தவறான கருத்துங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம். ஸோ இந்த இடம் ரொம்ப ஆண்டர்ப்ரனர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ராஃபிட்ஸ் அப்படின்றத கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அதை அலோகேஷன் அப்படின்றதும் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தீங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் வரும்போது வாட் இஸ் த ரேஷியோ, எந்த ரேஷியோவில் அலோகேட் பண்ணணும், எங்கெங்கே அலோகேட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். ஸோ ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு வரப்போ ஐ திங்க் ஒரு ஆண்டர்ப்ரனராக நம்ம யோசிக்க வேண்டியது வந்து ஷார்ட் டேர்மும் யோசிக்கணும், லாங் டேர்மும் யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் வந்து நம்மளோட லாங் டேர்ம் நீட்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட் பண்ணிடணும். ஓகே, நம்பர் 2 வந்து ஷார்ட் டேர்ம் சர்ப்ளஸஸ் என்ன. அப்போ இந்த ஷார்ட் டேர்ம் சர்ப்ளஸஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டில் போடணும். இப்போ வந்து நம்ம வந்து சொந்த காசுலேயே வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்ப்ளஸ் வந்து நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு இன்கமே கிடையாது, சார்ஜஸ் மட்டும்தான். அப்போ அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி, 2 நாளாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு 6 to 7% ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா பணவீக்கம் ஆர் இன்ஃப்ளேஷனுங்கிறது இந்தியாவில் வந்து 20 year ஆவரேஜஸ் அரௌண்ட் 5.6 5.7. அதுக்கு மேலேனாச்சும் நம்மளுக்கு வருமானம் வரணும். காசு சும்மாவே வருமானமே வராமல் இருந்திருந்தால் காசு தேய்மானம் ஆகிட்டே இருக்கும். அப்போ டெம்பரரி சர்ப்ளஸை ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு நாளாக இருந்தாலும் சரி, 2 நாளாக இருந்தாலும் சரி, அதை முதலீடு பண்ணணும். இதுதான் ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட். இதுதான் ட்ரெஷரி. இட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட். ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் இஸ் a பெரிய சப்ஜெக்ட். அதில் ஒன் பார்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ப்ளஸ் மேனேஜ்மெண்ட். இது ஒன்று பண்ணணும். அடுத்தது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு போர்ஷன் எமர்ஜென்சி ரிசர்வுக்காக, அதையுமே ஒரு இமீடியட்டாக 1 or 2 days யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அந்த பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டாக எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக 3 விதமாக பிரிக்கலாம். ஒரு 30% எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். யாருக்கு? பேசிக்காக ஒரு பிஸ்னஸோட ஓனர்ஸ். ஸோ பிஸ்னஸோட கான்ஸ்டியூஷன் கேன் பி ப்ரொப்ரேட்டர்ஷிப், இந்த பிஸ்னஸோட கான்ஸ்டியூஷன் கேன் பி பார்ட்னர்ஷிப், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட். அந்த முதலீட்டாளர்கள் ஆர் பங்குதாரர்கள் எல்லாருக்கும் ஒரு 30% ஆஃப் யோர் டோட்டல் ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தப்பே கிடையாது. இப்போ எல்லா பங்குதாரர்களும் சேர்ந்து இல்லை இதில் வேணாம், வியாபாரத்தை நல்லா வளர்க்கலாம், ஏன்னா நான் இந்த காசு எடுத்து முதலீடு பண்ணேன்னா எனக்கு 6%லேருந்து 15% தான் முதலீடு வரும், வியாபாரத்தில் 30%க்கு மேலே லாபம் வருது, அதனால் இந்த காசையும் வியாபாரத்திலே போட்டு வளர்க்கலான்னா அது வேறு விஷயம். பட் ஒருவேளை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சாலும் 30% மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. ஒரு 30% எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். இன்னொரு 30% வந்து அந்த வியாபாரத்தோட பிற்கால தேவைகளுக்கு, எதிர்கால தேவைகளுக்கு, வருங்கால தேவைகளுக்கு வந்து அதுக்காகவே தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா அது எதுக்காக யூஸ் ஆகும்னா, ஒரு ஃபேக்ட்ரி எக்ஸ்பேன்ஷனுக்கோ, இல்லை நியூ பிரான்ச் போடுறதுக்கோ, இல்லை வந்து ஒரு நியூ ஜியாகிரஃபிக்கு போகிறதுக்கோ, இல்லை புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கோ, இந்த ப்ராடக்ட்லேருந்து எனக்கு ஒரு கேஷ் வந்துக்கிட்டே இருக்குது, நான் புதுசாக ஒன்று பண்ணணும், அப்போ அதுக்கு எனக்கு ஒரு முதலீடு தேவை, அதுக்கு ஒரு சப்ளை செயின் செட் பண்ணணும், அதெல்லாமே. ஸோ அந்த மாதிரி எதிர்கால தேவைகளுக்காக ஒரு 30% எடுத்து வச்சிடலாம். அந்த எதிர்கால தேவைப்படுறதுக்கான ஒரு தொகைன்னு சொல்கிறீங்க, அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, இல்லை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதலீடு பண்ணணும். 6% மேலே உங்களுக்கு ரிட்டர்ன் குறைந்தபட்சம் வரணும். மீதி 40% வந்து உங்கள் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 30-30-40 பிரிச்சுட்டு 30% டிஸ்ட்ரிபியூட் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ், another 30% இன்வெஸ்ட் இன் த நேம் ஆஃப் கம்பெனி, நம்ம எதிர்கால தேவை ஃபியூச்சர். இந்த மாதிரி ஒரு சில ரேஷியோஸை வச்சுட்டு நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தோன்னா நம்ம கலெக்ஷனுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான்ட் அப்ரோச் இல்லைன்னா அமௌண்ட் எல்லாமே நம்ம வாடிக்கையாளர்கள் கையில் தான் இருக்கும் போலே நம்ம நிறுவனத்துக்கிட்ட இருக்காது. இன்சூரன்ஸ் தவிர ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்ற ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்டில் நிறைய விஷயம் ஓவர்லுக் பண்ணுது.
அது எம்எஸ்எம்இல என்ன பண்ணுறாங்கன்றது மோஸ்ட் ஓவர்லுக்டு கான்செப்ட் வந்து கேஷ் ஃப்ளோ. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமாக இருக்கீங்க. உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக எம்எஸ்எம்இக்கு இன்சூரன்ஸ், கரெக்டான இன்சூரன்ஸ் எடுத்து அவங்கள ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றின மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும். மதுரை பக்கத்தில் ஒரு காயர் ஃபேக்ட்ரி, காப்பீடில் நம்பிக்கை இல்லாதவர், ஆனால் ஏதோ ஒரு வற்புறுத்தல்னால, வங்கியோட வற்புறுத்தல்னால அவர் ஒரு காப்பீடு வச்சுருந்தார். அப்போ ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் இருக்கப்போ அவர் காமிச்சார் இந்த காப்பீடு தான் வச்சுருக்கோம் அப்படின்னு. அவர் வந்து காயர் இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணுறவர். காயர் இண்டஸ்ட்ரி தான் அவரோட மெயின். அந்த தென்னை மட்டை எடுத்து காயர் எடுத்து அதுலேருந்து மேட்டெல்லாம் பண்ணி விற்கிறது தான் அவரோட ப்ரைமரி பிஸ்னஸ். அந்த காப்பீடு எடுத்து பார்க்குறப்ப ப்ரைமரி பிஸ்னஸ் வந்து லாண்ட்ரின்னு போட்டிருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் என்னங்க லாண்ட்ரின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா, அவருக்கு அந்த ஏரியாவில் காயர் இன்சூரன்ஸ் கிடைக்கலங்கிறதுனால லாண்ட்ரின்னு டிக்ளேர் பண்ணி ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி உடனே அடுத்த வருஷம் ரெனியூ பண்ணுறப்ப நாங்களே எடுத்து அவருக்கு ஒரு காயர் கரெக்டான பிஸ்னஸை மென்ஷன் பண்ணி ஸ்டாக்கெல்லாம் கரெக்டாக அப்டேட் பண்ணி ரெனியூ பண்ணி கொடுத்தோம். துரதிர்ஷ்ட விதமாக அவருக்கு வந்து யாரோ ஒருத்தங்க நைட்டு வந்து பீடி பிடிச்சிட்டு போட்டதில் அந்த என்டையர் ஃபேக்ட்ரி, பில்டிங், ஸ்டாக் எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஒரு 120 டேஸ்க்குள்ளே ஃபுல் கிளைம் செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டோம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு நிபுணர் இல்லாததுனால, நல்ல ஒரு ஆலோசகர் இல்லாததுனால, சும்மா ஒரு காப்பீடு ஒரு வங்கி சொல்கிறாங்களேங்கிறதுக்காக போய் எடுத்து சரியான காப்பீடு எடுக்கலைன்னா, இப்போ அந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து சரியான கிளாசிஃபிகேஷன் கொடுத்ததுனால தான் அவருக்கு கிளைம் கிடச்சிருந்தது. லாண்ட்ரி பிஸ்னஸ்னு டிக்ளேர் பண்ணியிருந்தால் நிச்சயமாக கிளைம் வந்திருக்காது. இந்த ஒரு விஷயம் ஒரு பயங்கர ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த ஒரு இல்லைன்னா அந்த வியாபாரமே நொடிஞ்சு போயிருக்கும். ஊரு காசுமே வராமல் வியாபாரத்தை மூடிட்டு போயிருப்பார். அந்த குடும்பமே ரொம்ப சிரமப்பட்டு இருக்கும். இன்னொரு ஒரு பெரிய நிறுவனம், ரோட்டோ பிரிண்டிங் நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நிறுவனத்துக்கு ஒரு டைம் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எங்கள்கிட்ட இது இருக்குது, அது இருக்குது, நாங்கள் எல்லாம் சிறப்பாக பண்ணுறோம், எல்லாம் சரியாக பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ நாங்கள் ரிஸ்க் இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருந்தோம். இந்த ரோட்டோ பிரிண்டிங்கில் வந்து சால்வெண்ட்டை ஒரு ஒன் ஆஃப் தி பொருளாக அவங்க ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. சால்வெண்ட்டோட ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த சால்வெண்ட் எவாப்ரேட் ஆகும், அந்த வேப்பர் டக்குன்னு பற்றிக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த ஏரியாவில் அந்த அவுட்புட் வர இதில் நிறைய வந்து உட்காருதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே அந்த ஒரு ப்ளூ கலர் ஒரு இது மாதிரி இருக்கும், அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதில் போய் உட்காரும், அது ஸ்பார்க் ஆகி அந்த பொசுங்கி செத்து போயிடும். சால்வெண்ட் பேஸ்டு ரா மெட்டீரியல் இருக்குது, பக்கத்துலேயே அது இருக்குது. அதை பார்த்தோன்னே அந்த ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னோம். அவங்களுக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாச்சு. ஐயோ என்ன இவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டோம். உடனே அதை எடுத்தோம். 50 லட்சம், 60 லட்சம், 5 கோடி, 10 கோடி இதெல்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்கோம். பட் இந்த 2 விஷயங்கள், ஒன்று வந்து ஒரு வியாபாரத்தையே காப்பாற்றினது, இன்னொன்று ஒரு விபத்தை வந்து ப்ரோஆக்டிவாக நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணது. காப்பீடுன்னு வரும்போது நுணுக்கங்கள் நிறைய இருக்கும், பல பக்கங்களுக்கு போகும் பாலிசி, அது ஒவ்வொன்றா படிக்கிறது நிறைய இருக்குன்றதுனால அட்வைசர்ஸ் வந்து ஆர் புரோக்கர்ஸ் வந்து வாட் டு யூ டூ? கொட்டை எழுத்தில் இருக்கிற விஷயத்தோட இந்த சிறிய விஷயத்தில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ரொம்ப முக்கியம். நிறைய பக்கங்கள் இருக்கிறதுனால அந்த டாக்குமெண்ட்டில் படிக்கிறதுக்கான பொறுமை ரொம்ப கம்மி, படித்தாலும் புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி கிளைம் கிடைக்காது. இன்ஃபேக்ட் 98% ஆஃப் தி கிளைம் கிடைக்காததுக்கு காரணம் என்னென்னா, எது கவர்டு எது நாட் கவர்டுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு காப்பீடு பண்ணி வச்சுருப்பாங்க, தேவையான ஒரு விஷயத்துக்கு கோட்டையை விட்டுருவாங்க. டெவில் லைஸ் இன் டீட்டெயில் அப்படிம்பாங்க. அது முதலீடு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, காப்பீடு சம்மந்தப்பட்ட ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அந்த நுணுக்கங்கள் தெரியணும். வாட் இஸ் த பெனிஃபிட் ஐ கெட், வாட் ஐ வில் நாட் கெட் and what I will get under conditions. இது மூணுமே தெரிஞ்சால் தான் ஒரு சரியான முடிவை வந்து நம்ம எடுக்க முடியும். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் MSMEs யூஸ்வலாக ஓவர்லுக் பண்ணுற ஒரு இன்சூரன்ஸ், சீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஓவர்லுக்டு இன்சூரன்ஸ் வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன். ஏன்னா அந்த ரிஸ்க் அசோசியேட்டட் வித் டெத் ஆர் டிசபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை. அது யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, டெய்லி வேஜருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ரிஸ்க் இஸ் த மோஸ்ட் ஓவர்லுக்டு ரிஸ்க். இன்ஃபேக்ட் அதில் கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் படியே அவங்களுக்கு நிறையா கிடைக்க இருக்கணும். பட் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த காசு அவங்களுக்கு போய் சேராது, நடுவில் இருக்கிற மிடில் மேனுக்கு தான் போய் சேரும். அவங்களுக்கு உண்மையாலுமே நம்ம நல்லது பண்ணணும்னு நினச்சாலோ, சட்டத்தை ஃபாலோ பண்ணாலுமே ரொம்ப குறுகிய அமௌண்ட்டில் நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மோஸ்ட் ஓவர்லுக்டு இன்சூரன்ஸ் இஸ் ஒர்க்மேன் காம்பன்சேஷன். வாட் வில் பி தி அமௌண்ட்? அதாவது அந்த யூஸ்வலாக அந்த ப்ரீமியம் சொல்கிறோம்ல, அது என்னவா இருக்கும்? ஸோ அது ஒரு ஆக்ட்டுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து லேபர் கமிஷனர் இன்சார்ஜாக இருப்பார், சில டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர் இன்சார்ஜாக இருப்பாங்க. அப்போ அந்த ஆக்ட் படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொழிலாளி, அவருக்கு வந்து 40 வயசுன்னு வச்சுக்கோங்க.
அவர் 58 வயசு வரைக்கும் அவரால் வேலை செய்ய முடியும்னா 40 வயசில் அவருக்கு உயிரிழப்பு நடந்துச்சுன்னா அவரோட அன்னைக்கு உள்ள சம்பளம் இன்னும் 18 வருஷத்துக்கு அவர் வேலை செஞ்சுருந்தாருன்னா எவ்வளோ கிடைக்குங்கிறது அதுக்கு ஒரு கால்குலேஷன் மெத்தடாலஜி சட்ட ரீதியாகவே இருக்குது. அந்த அமௌண்ட் எவ்வளோங்கிறது நிர்ணயம் பண்ணுவாங்க. கலெக்டரோ லேபர் கமிஷனரோ அந்த மாவட்டத்துக்கோ இல்லை அந்த ஊருக்கோ யார் இன்சார்ஜோ அவங்க பண்ணுவாங்க. அதுபடி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவாங்க. ஸோ தி அமௌண்ட் டிசபிலிட்டிக்கு வேரி ஆகும். ஒரு சிண்டு வரல் போச்சுன்னா எவ்வளோ, கட்டை வரல் போச்சுன்னா எவ்வளோ, ஒரு கை போச்சுன்னா எவ்வளோ, 2 கை போச்சுன்னா எவ்வளோ, இது எல்லாமே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளின் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷனில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஃப்யூச்சர் வழக்கு சம்மந்தப்பட்ட ரிஸ்க் எதுவுமே அந்த எம்எஸ்எம்இக்கு இருக்காது. அதனால தான் அது மோஸ்ட் ஓவர்லுக்டு இன்சூரன்ஸுங்கிறது. ஆஸ் அ எம்எஸ்எம்இ ஓனராகவோ இல்லை ஒரு சம்மன் ஹூஸ் ரன்னிங் அன் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் அவங்களுக்கு காஸ்ட் என்ன இருக்கும்? ஆஸ் இன் ப்ரீமியம் ஒரு ரொம்ப சொல்பமான ஒரு அமௌண்ட்டுங்க, ரொம்ப சொல்பமான அமௌண்ட்டு. வருஷத்துக்கே உங்களுக்கு 100-200 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். இஃப் யூ குட் டெல் ஒரு எம்எஸ்எம்இ ஓனருக்கோ இல்லை ஒரு எம்எஸ்எம்இ பிஸ்னஸ்க்கோ ஒன் திங் தட் தே மஸ்ட் டூ, இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு காப்பீடு சொன்னீங்கன்னா அது என்ன சொல்லுவீங்க? அசட் இன்சூரன்ஸ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா அசட் இன்சூரன்ஸ். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்ததுன்னா பீப்புள் இன்சூரன்ஸ். ஏன்னா பீப்புள் தான் அங்கே கேபிட்டல். ட்ரேடிங் இருந்துச்சுன்னா டேட்டாஸ் இன்சூரன்ஸ். நிறைய எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் தேர் கிரெடிட், அதாவது அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், தே ரிலை அ லாட் ஆன் சிட் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பேங்க்ஸ் சம்டைம்ஸ். ஸோ இதோட கண்ணோட்டம் என்ன உங்களுக்கு? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே அதில் ப்ளஸஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. பட் ஒரு எம்எஸ்எம்இ ஓனராக நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டில் என்ன அப்படின்னா அவசரத்துக்கு கிடைக்குமானா கிடையாது. என்றைக்கு உங்களுக்கு குலுக்கல் முறையிலையோ இல்லை எப்போ உங்களால் தள்ளி எடுக்க முடியுதோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்குமோ இல்லையா, நிச்சயமாக கிடைக்காது. ஸோ ஒரு எம்எஸ்எம்இக்கு கேஷ் ஆன் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ ஒரு சாதாரண ஒரு நார்மல் லைன் ஆஃப் கிரெடிட், ஒரு வங்கியிலேருந்து வாங்கக்கூடிய கிரெடிட் வந்து என்றைக்குமே எம்எஸ்எம்இக்கு மோஸ்ட் ரிலையபிள் தேன் சிட். அது பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் எல்லாமே எம்எஸ்எம்இ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வங்கியில் போய் கடன் வாங்கினீங்கன்னா வங்கி தான் நீங்கள் கொடுப்பீங்களா இல்லையான்னு கவலைப்படணும். ஒரு சிட் ஃபண்டில் அதே காசு போட்டிங்கன்னா கூட இருக்க மற்ற கான்ட்ரிபியூட்டர்ஸும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் தான் சிட் ஃபண்டை பற்றி கவலைப்படணுமோ இல்லையா. ஸோ there's a little difference. So first point is money available on time, on demand. 2வது விஷயம் the risk associated till I get my money. எம்எஸ்எம்இ செக்டாரில் அடுத்ததாக வரக்கூடிய ஒரு ரிஸ்க், அட்லீஸ்ட் ஒரு அப்கமிங் ரிஸ்க்காக நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஒன்று சைபர் ரிஸ்க். சைபர் ரிஸ்க்னா சைபர் ரிஸ்க்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா, ஒவ்வொரு எம்எஸ்எம்இயோட டேட்டா எல்லாமே நம்ம வந்து க்ளவுட் பேஸ்ட் சர்வீசஸ், சாஃப்ட்வேர் எல்லாமே க்ளவுட் பேஸ்ட் ஆக்கிட்டோம். அக்கௌண்டிங் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இமெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து க்ளவுட் பேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ உங்கள் டேட்டா எல்லாமே இன்னொருத்தங்க சர்வரில் இருக்குது. தட் அந்த டேட்டா கேன் பி ஹேக்டு, இல்லைனா இட் கேன் பி மிஸ்யூஸ்டு. ஸோ சைபர் ரிஸ்க் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரக்கூடிய ஒரு பெரிய அப்கமிங் ரிஸ்க்கு. யாருமே அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு கஸ்டமர் டேட்டா பேஸ் லீக் ஆகிடலாம். இப்போ ரீசெண்டாக வந்துச்சு ஒரு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட இது போய் இந்த மாதிரி ஜொமேட்டோ வந்துச்சு. ஸோ அதனால் அந்த சைபர் ரிஸ்க் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஆர் அந்த சர்வர் டவுன் ஆகிடுச்சுன்னா உங்கள் பிஸ்னஸே துண்டிக்கப்படலாம். அது ஒன்று. அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் ரிஸ்க். இப்போ வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்ட்லைன் ரைட் விங் பாலிட்டிக்ஸ் வரதுனால இப்போ ட்ரம்ப் சொன்ன மாதிரி திடீர்னு இந்த கூட்ஸ் வரக்கூடாது, சைனீஸ் கப்பலில் வந்தால் 300% டியூட்டி, இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ரிஸ்க் அப்படிங்கிறோம். அது ஷார்ட் லிவ்டாகவும் இருக்கலாம், இல்லை கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ சைபர் ரிஸ்க் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க். ஸோ சைபர் ரிஸ்க் அண்ட் சைபர் கிரைம் ரெண்டுக்குமே தனியாக இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்குது. பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து இசிஜிசி கவர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஐ திங்க் இட் வில் டேக் கேர் ஆஃப் இட். உங்களோட தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் தவறான ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுத்திருக்கீங்களா? அதோட விளைவுகள் என்ன இப்போ வரைக்கும்? நிறைய தவறான முடிவுகள் எடுத்திருக்கேன், கன்சிஸ்டண்ட்டாக எடுத்திருக்கேன். நான் எடுத்த தவறான முடிவுகள் எல்லாமே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு லோன் கொடுத்தது தான். எமோஷ்னலாக நோ சொல்ல தெரியாததுனால நிறைய நெருங்கிய உறவுகளுக்கு லோன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஆர் தற்காலிகமாக காசு கேட்பாங்க, ஒரு வாரத்தில் தரேன்பாங்க. ஸோ என்னோடய இதில் வந்து அந்த உறவும் என் கையை விட்டு போயிடுத்து, அந்த பணமும் கையை விட்டு போயிடுது. அப்போ வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இட் ஷுட் நெவர் பி பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ். எமோஷனின் அடிப்படைகளில் அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக தான் அமையும். ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராக்டிக்கலாக ரேஷ்னல் நம்பர் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங் தான் எடுக்கணும். தட்ஸ் மை பிக்கஸ்ட் லேர்னிங் ஃப்ரம் ஆல் தி மிஸ்டேக்ஸ். அண்ட் இட்ஸ் ஒன்லி ஒன் மிஸ்டேக் விச் ஐ மேட் கன்சிஸ்டன்ட்லி இஸ் கிவிங் மனி டு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். இன்சூரன்ஸ் கிளைம் அப்படின்றது கேரண்டீட். நான் ப்ரீமியம் இவ்வளோ பே பண்ணுறேன், நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா எனக்கு இவ்வளோ வரும் அப்படின்றது கேரண்டீடாக வர முடியுமா, வராதா? எஸ் அண்ட் நோ. உங்கள் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருந்து
உங்கள் டிக்ளரேஷன் அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக வரும். ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இன்னைக்கான தலைப்பாக MSMEஸ்க்கு இன்சூரன்ஸ் அவ்வளோ அவசியம் கிடையாது, பெரிய பெரிய கம்பெனிஸ்னால் தேவை. இது உண்மையா பொய்யா? நிச்சயமாக தப்பு. சின்ன கம்பெனிஸ்க்கு தான் காப்பீடு ஜாஸ்தி தேவை. ஏன்னா அவங்க தான் காப்பீடு இல்லாததுனால வரக்கூடிய நஷ்டங்களை சந்திக்க முடியாத நிலையில் இருக்கிறது வந்து சின்ன நிறுவனங்கள் தான், பெரிய நிறுவனங்கள் கிடையாது. ஒரு சில பேர் நிறைய பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய பாலிசிஸ் இருந்தால் எனக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ஒரு ஐதீகம். கரெக்டாக தப்பா? நிச்சயமாக தப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல ஓவர்லேப்பிங் ஆஃப் ரிஸ்க் இருக்கும். அப்போ எவ்வளோ இன்சூரன்ஸ் வச்சுருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது, போதிய அளவுக்கு சரியான காப்பீடு திட்டங்கள் வச்சுருக்கோமாங்கிறது தான் முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கு, நிறைய ப்ரொடெக்ஷன் க்ளாஸஸ் கொண்டு வந்திருக்கு. அது மட்டுமே போதும், அதுவே ஒரு போதுமான அளவுக்கான ஒரு காப்பீடாக இருக்குமா? அது எல்லா மருத்துவ செலவுக்குமே கவர் ஆகுமான நிச்சயம் கிடையாது. மேஜர் எக்ஸ்பென்சஸ், ஹார்ட், கிட்னி, லங், லிவர், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய மாநில அளவில் கொடுக்கக்கூடிய மருத்துவ காப்பீடு கவர் ஆகுது. அதனால் எது கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு சரியான காப்பீடுகளை வச்சுக்கணும். ப்ராஃபிட்ஸ் இருக்கும்போது இருந்தாலும் வெளியிலேருந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்றது ஒரு பிஸ்னஸஸ் வந்து ஒரு லெஸ் தென் உங்கள் இஎம்ஐ வந்து லெஸ் தென் 30% ஆஃப் யுவர் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோஸ் இருந்தால் தப்பு கிடையாது. ஓவர் லிவரேஜ்டு பாரோயிங் தான் தப்பு. இன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு பே பண்ணுற காசு வந்து வேஸ்ட்டாக தான் போகுது, கிளைம் பண்ணலன்னா. இதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹெல்மெட்டுக்கு வாங்குற காசு வேஸ்ட்டு தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் கீழே விழுந்து மண்டை உடஞ்சா உயிர் தானே போகுது, நிம்மதி கிடைக்குமாண்ணா? அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்சூரன்ஸ் என்னென்னா, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அதுலேருந்து என் வியாபாரமும் என் வியாபாரத்தை நம்பி இருக்கும் என் குடும்பமும் சக பணியாளர்களோட குடும்பமும் அந்த வருமானம் வந்து அந்த வியாபாரத்தோட லாபத்தை நம்பி தான் இருக்குது. அதை காப்பாற்றுறதுக்கு தான் காப்பீடு. வேஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுவுமே ஒரு வகையான ஒரு முதலீடு. இன்ஃபேக்ட் நம்மளை ஒரு சிசிடிவி கேமராக்கோ ஒரு வாட்ச்மேனுக்கோ கொடுக்குற சம்பளம் மாதிரி தான் ஒரு இன்சூரன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ப்ரீமியம் பேமெண்ட். ஒன்ஸ் இன்சூரன்ஸ் எடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம மறந்துடலாம், ரெவ்யூ பண்ண தேவையில்லை. நிச்சயமாக தவறான விஷயம். ஏன்னா காப்பீடுக்கான தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உள்ள ஒரு பொருட்கள் மாறும். டீகம்போசிங் கூட்ஸ், திடீர்னு இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பேப்பர் வியாபாரம் பண்ணிட்டுருங்க, திடீர்னு வெங்காயம் வியாபாரம் பண்ணிங்கன்னா டீகம்போஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இன்சூரன்ஸும் ரிஸ்க்கும் கான்ஸ்டண்ட்டாக ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் வாங்கிட்டு இட் இஸ் நாட் ஃபில் இட், ஷட் இட், ஃபர்கெட் இட் கிடையாது. இட் இஸ் பை இட், ரிவ்யூ இட், அப்கிரேட் இட். இப்போ எனக்கு ஆஸ் அ MSME ஓனராக நான் பர்சனல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன், அது மட்டும் போதும், பிஸ்னஸ்க்கு தனியாக தேவைப்படாது? நிச்சயமாக தவறு. பர்சனல் இன்சூரன்ஸ் வில் கவர் ஒன்லி யுவர் பர்சனல் ரிஸ்க். என்ன கவர் பண்ணியிருக்கலாம்? மேக்ஸிமம் உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்கும், மீதி போனால் அந்த ஹோம் லோனுக்கு தேவையான ஹோம் இன்சூரன்ஸ் இருக்கும். பட் பிஸ்னஸ் ரிஸ்க் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா உங்கள் பணியாளரை கவர் பண்ணணும், உங்கள் அசட்டை கவர் பண்ணணும், வழக்குகள்லேருந்து உங்கள் நிறுவனத்தை காப்பாற்றணும், வராக்கடன்லேருந்து உங்கள் நிறுவனத்துக்கு காப்பாற்றணும். அதனால் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சனல் இன்சூரன்ஸ். இதோட அப்ரோச் வேறு, பிஸ்னஸ் இன்சூரன்ஸோட அப்ரோச் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ இல்லை இன்சூரன்ஸ் புரோக்கரோ இருந்தால் நான் எதுவும் பெருசாக படிக்க வேணாம், நான் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அது ஒரு தவறான கண்ணோட்டம். ஏன்னா கொடுக்குற ப்ரீமியமும் உங்கள் காசு, கவர் ஆகிற ரிஸ்க்கும் உங்களோட ரிஸ்க். அது வந்து ஒரு ஏஜென்ட்டையோ ஒரு புரோக்கரையோ நம்பி எப்படி முழுமையாக ஒப்படைக்க முடியும்? பேங்க்கில் நான் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு சாவியை பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு அவர் பத்திரமா பார்த்துப்பாரா? அதே மாதிரி தான் நம்ம காப்பீடாக இருந்தாலும் சரி, முதலீடாக இருந்தாலும் சரி, அவங்க ஆலோசனையை எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அவங்க அட்வைஸ், அவங்க குட் இன்டென்ட், அவங்க நாலேஜை யூஸ் பண்ணணும். பட் ரிவ்யூ அண்ட் கான்ஸ்டன்ட் அப்கிரேட் ஆர் டவுன்கிரேட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். One insurance every MSME must have. Asset insurance. The most overrated insurance product in your opinion? Endowment life products. An investment option MSMEs should not ignore. Emergency reserve. Emergency fund or insurance? Insurance. One financial mistake MSMEs repeat. Not understanding the importance of cash flow. The difference between profit and loss, balance sheet and cash flow. A biggest financial myth MSMEs believe in. Profits are real. A buzzword in finance that you personally dislike. Top line. One habit that will make every MSME financially strong. Frugality. The most common reason for claim rejection. Poor documentation. Insurance first-ஆ, investment first-ஆ? Insurance. MSMEs தவிர்க்க கூடாத ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. Asset insurance. ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸா, பீப்புள் இன்சூரன்ஸா? See, it depends on எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலை நடத்துகிறீங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் நிச்சயமாக வந்து அசட் இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதே வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நடத்துகிறீங்கன்னா
பீப்புள் இன்சூரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் பீப்புள் ஆர் தி கேபிட்டல். இதே ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் நடத்திங்கன்னா நிச்சயமாக ரிசீவபிள் இன்சூரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த MSME டே அன்னைக்கு உங்களோட நேரத்தையும் உங்களோட அனுபவத்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.